கட்சிகளின் பிரச்சாரம், பொதுக்கூட்டங்களுக்கு விதிகள் உருவாக்குவது உறுதி என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் துயரம் சம்பவம் குறித்து செய்தி வெளியிட்டதற்காக பிரபல யூடியூபர் கைது. இதேபோன்று கரூர் துயர சம்பவம் குறித்து வதந்தி பரப்பியதாக ஏற்கனவே 3 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஃபெலிக்ஸை கைது செய்தது காவல்துறை. தொல்பொருட்கள் காணாமல் போனதாக தொல்லியல் அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன் காஞ்சிபுரத்தில் அகழாய்வு செய்யப்பட்டு சென்னை பல்கலையின் தொல்லியல் துறையால் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருள்கள் மாயமாகிவிட்டதாக பிரபல தொல்லியல் அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டி உள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் ஆதாரங்கள் அடிப்படையில் குற்றச்சாட்டை வைக்க வேண்டும், அரசியல்வாதி போல பரபரப்புக்காக பேசக்கூடாது என தொல்லியல் அறிஞர்கள் கொதிப்படைந்து பதிலளித்து வருகின்றனர். சர்ச்சைக்குரிய வகையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு பின் தன் பதிவை நீக்கிய ஆதவ் அர்ஜுனா, எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் ஜென் இசட் இளைஞர்களும் ஒன்றாய்க்கூடி புரட்சியை உருவாக்கினார்களோ அதேபோல் இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். அந்த எழுச்சிதான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்கும் என்று பதிவிட்டிருந்தார். கூட்டுறவு வங்கிகளில் நிலுவை கடன் வசூலிக்கும் திட்டத்திற்கு இம்மாதம் வரை அவகாசத்தை நீட்டித்தும் பெரிய பலன் இல்லை. 920 கோடி ரூபாய் வசூலாக வேண்டியதில் 250 கோடி ரூபாய் மட்டுமே வசூல் என்பது குறிப்பிடத்தக்கது. பாமக நிறுவனர் ராமதாஸை தைலாபுரம் வீட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் சந்தித்துள்ளார். தன் சகோதரர் மகன் திருமண அழைப்புதல் வழங்கி அவசியம் வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அச்சமயத்தில் 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் விருப்பத்தை ராமதாஸ் வேண்டுகோள் வைத்ததாக கூறப்படுகிறது. அதற்காக பழனிசாமியை நேரில் சந்திக்க வைக்கவும் சி.வி. சண்முகம் ஏற்பாடு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளிவருகிறது. முன்விரோதம் காரணமாக புதுச்சேரியில் சமாதானம் பேச அழைப்பது போல் அழைத்து பாஜக பிரமுகர் விக்னேஷ் ஓட வெட்டி படுகொலை. கரூர் துயர சம்பவத்திற்கு செந்தில் பாலாஜிதான் காரணம் என்று கடிதம் எழுதி வைத்து உயிரை மாய்த்து கொண்ட தாவேக நிர்வாகி. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தாவேக கிளை செயலாளர் ஐயப்பன் இவ்வாறு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சபரிமலை கோவிலின் தங்க பீடத்தை மீட்ட பின்பு அதன் எடையை கூட சரிபார்க்கவில்லை என கோர்ட் அதிருப்தி. மேலும் கோயிலின் தங்கத்தை மடிப்பிடுவதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்கவும் முடிவு செய்துள்ளது. நக்சல்கள் கோரிக்கையை அரசு ஏற்க வேண்டும் என சிபிஐ ஜெனரல் செக்ரட்டரி டி. ராஜா பேசியுள்ளார். I demand that the government should accept the proposal made by the Maoist Naxals. What is this Naxal Mukt Bharat? Already they spoke about Congress Mukt Bharat. What happened to Congress Mukt Bharat? Now Naxal Mukt Bharat. Tomorrow they will say Communist Mukt Bharat. And everybody, what is this? They are talking and they think about India. We have a constitution and they should understand this constitution is clear. India, that is a secular democratic republic, and that is why charge of war they are talking about. How danger the country is facing, what danger the country is facing. This is what our party Congress
discuss with all seriousness. If BJP, RSS combined continues to be in power, the future of India will be in peril. Future of India will be in peril. If we want to save India, save the constitution, we should see that we should remove BJP, RSS from power. Then our party Congress discuss. Now India bloc. அமெரிக்க அதிபர் டிரம்பின் காசா போர் நிறுத்த திட்டத்தை வரவேற்பதாக பிரதமர் மோடி சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார். லண்டன் டேவிட் ஸ்டாக் சதுக்கத்தில் காந்தி சிலை உள்ளது. இந்த சிலையை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியுள்ளனர். இதற்கு இந்திய தூதரகம் இந்த செயல் வெட்கக்கேடானது என்று தன் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. அமெரிக்காவில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் துப்பாக்கிச் சூடு, 2 பேர் பலி, 5 பேர் படுகாயம். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று துவங்குகிறது. 13வது மகளிர் உலகக்கோப்பை போட்டியை ஆசிய நாடுகளான இந்தியாவும் இலங்கையும் இணைந்து நடத்துகின்றன. இந்த கிரிக்கெட் திருவிழா இன்று தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி வரை கவுஹாத்தி, இந்தூர், விசாகப்பட்டினம், நேவி மும்பை மற்றும் இலங்கையின் கொழும்பு ஆகிய நகரங்களில் நடைபெற இருக்கிறது. இதில் இந்தியா, நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம் ஆகிய 8 அணிகள் பங்கேற்கின்றன. ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா ஒரு முறை மோதும். லீக் சுற்று முடிவில் டாப் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும். 12வது ப்ரோ கபடி லீக் தொடரின் 3வது கட்ட ஆட்டங்கள் சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நேற்று தொடங்கியது. இதில் 4 அணிகள் யூபி யோதாஸ் விஸ் குஜராத் ஜியான்ஸ் மற்றும் தபாங் டெல்லி விஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் விளையாடின. அதில் குஜராத் ஜயான்ஸ் மற்றும் தபாங் டெல்லி வெற்றி பெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத் அணி 32க்கு 27 என்ற புள்ளி கணக்கில் யூபி யோதாஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. தபாங் டெல்லி அணி 38க்கு 37 என்ற புள்ளி கணக்கில் ஹரியானா ஸ்டீலர்ஸை வீழ்த்தி த்ரில்லிங் வெற்றியை பதிவு செய்துள்ளது. குலசை முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா 7ஆம் நாளான நேற்று இரவு அன்னை முத்தாரம்மன் பூஞ்சரப்பரத்தில் ஆனந்த நடராஜர் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நவராத்திரி விழாவின் 8ஆம் நாளான இன்று திருக்கல்யாண மண்டபத்தில் லிங்க பூஜை அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்த பராசக்தி அம்மன்.